Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான்ல பாலிமார்பிசம். அதாவது பாலிமார்பிசம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ல ஒன்று. ஸோ நிறைய லாங்குவேஜ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டை சப்போர்ட் பண்ணும். அதில் ஜாவா, ஸ்காலா, பைத்தான், C++, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ பைத்தானும் அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்மக்கிட்ட நிறைய ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது, கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன். ஸோ அதில் ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், பாலிமார்பிசம். இது சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் இன்னும் நிறைய ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இல்லை இன்னும் நிறைய பைத்தான் கான்செப்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பைத்தானோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பைத்தான் வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ பாலி மார்பிசம், இதை பிரிங்களேன். பாலி மார்பிசம். பாலி அப்படிங்கிறது மெனி, மார்பிசம் அப்படிங்கிறது பிஹேவியர். அதாவது ஒரே ஒரு மனுஷனுக்கு நிறைய பிஹேவியர் இருக்கும். இப்போ கௌதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வீட்டில் எனக்கு ஒரு பிஹேவியர் இருக்கும், ஆஃபீஸ் போனேன்னா ஒரு பிஹேவியர், நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன்னா ஒரு பிஹேவியர். ஸோ ஒரே மனுஷனுக்கு டிஃப்ரெண்ட் பிஹேவியர். அதே மாதிரி தான் ஒரே மெத்தடுக்கு டிஃப்ரெண்ட் பிஹேவியர் நம்மளால் கொடுக்க முடியும். சேம் மெத்தட் நேம் பட் டிஃப்ரெண்ட் பிஹேவியர். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஹை லெவலாக சொல்கிறேன். இந்த ஹை லெவல் எக்ஸாம்பிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் அப்போ முடியலைன்னா நான் நெக்ஸ்ட் ஒரு லோ லெவல் ஆஃப் எக்ஸாம்பிள் நான் கொடுப்பேன். ஸோ அது 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 நீங்கள் தெரிஞ்சோன்னே இந்த ஹை லெவலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜென்ரலாக நீங்கள் நிறைய டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போது AWS டெக்னாலஜிஸ், இல்லை இப்போ பிக் டேட்டா, இல்லை ஏதாவது பைத்தான்லேயே நிறைய ஃப்ரேம் ஒர்க், இல்லை ஜாவா பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க், நீங்கள் நிறைய எந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணாலும் அந்த ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஒரு ப்ராடக்ட். அதை வந்து ஒரு 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 பெரிய கம்பெனி வந்து ஒரு 10 பேர் டெவலப்பர்லாம் சேர்ந்து அதை சோர்ஸ் கோட்லாம் எழுதி தான் அந்த ப்ராடக்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பைத்தான் கோட் அடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற பைச்சாம் எடிட்டர் ஆகட்டும், இல்லை எக்லிப்ஸ் எடிட்டர் ஆகட்டும், அதுவே ஒரு ப்ராடக்ட். ஆனால் அதுக்குமே உள்ள சோர்ஸ் கோடெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அது ஒரு லாங்குவேஜில் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரியல் டைமில் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் அல்காரிதம் பிடிக்கல அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்லைட்டாக ரீஆல்டர், அதாவது ரீடெவலப்மெண்ட் பண்ணுவோம். என்னென்னா, அந்த பர்டிகுலர் அல்காரிதம் ரன் ஆகிற கிளாஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கிளாஸ்க்குள்ளே எந்த மெத்தடுக்குள்ளே அந்த அல்காரிதம் கோட் எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதை ஓவர் ரைட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை நாங்கள் எங்களோட கோடுக்கு மாற்றிக்குவோம். ஸோ இது ஹை லெவல் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஓவர் ரைட் கான்செப்ட் அதிகமாக யூஸ் ஆகும். இப்போ நான் லோ லெவலில் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கிளாஸ் எழுதியிருக்கேன். ஸோ பாலிமார்பிசம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இன்னெரிட்டன்ஸும் வரும். ஓகேங்களா? ஸோ பாலிமார்பிசம் இன்னெரிட்டன்ஸ் வழியாக சொல்லி தரும் பொழுது ஈஸியாக புரியும். இன்னெரிட்டன்ஸ்னால் என்னன்னு ஐடியா இல்லைன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. என்னோட பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இன்னெரிட்டன்ஸ் வீடியோ பைத்தான் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. இப்போ இதில் கிளாஸ் வெர்ஷன் 1. இப்போ இமேஜின் பண்ணுங்கள், நான் ஒரு வெர்ஷன் வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு மொபைல் ஆப்போ இல்லை வெப் அப்ளிகேஷனோ ஒரு வெர்ஷன் வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு பட்டன் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மெத்தட் எழுதி அந்த பட்டனுக்கு வந்து ரெட் கலர்னு கொடுத்துட்டேன் நான். இப்போ நான் வந்து இந்த டெவலப்மெண்ட்லாம் முடிச்சு இந்த ப்ராடக்ட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு நான் அந்த கம்பெனி விட்டே போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது டெவலப்பர் வராரு, அவர் ஒரு புது டிசைன் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து வெர்ஷன் 2 வந்து கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ எப்பவுமே ஒரு 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 வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷனை ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணணும், இல்லை வந்து ஒரு சோர்ஸ் கோட்லேருந்து ஒரு இதாக மாடிஃபை பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு அந்த பர்டிகுலர் வெர்ஷன் 1ஓட கூட இன்னெரிட் தான் பண்ணணும். நீங்கள் புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது புது டெவலப்மெண்ட், அது கோட் ரீயூசபிலிட்டியே கிடையாது. அவன் ஆல்ரெடி எழுதியிருக்கான், நீங்கள் இன்னெரிட் பண்ணி மாற்றிக்கோங்க. நீங்கள் ஏன் திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்து எழுதுறீங்க? அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு மெயின் கான்செப்ட், கோட் ரீயூசபிலிட்டி. நீங்கள் ரீயூஸ் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, எனக்கு வெர்ஷன் 1ல் இருக்கிற அத்தனை ஃபங்க்ஷனாலிட்டியுமே யாருக்கும் பிடிக்காம போகாது. என்றைக்குமே ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷன் போச்சுன்னா அதுலேருந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்து ப்ளஸ் நியூ ஆட் பண்ணுவாங்க வெர்ஷன் 2ல். இதுதான் எந்த ஆப் போனீங்கனாலும் நடக்கும். இப்போ என்னென்னா, நான் வந்து ஒரு வெர்ஷன் 2 ஆஸ் அ டெவலப்பர், நான் புது டெவலப்பர், நான் ஒரு வெர்ஷன் 2 எழுதி என்னோட வெர்ஷன் 1 கிளாஸை நான் இன்னெரிட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பைத்தானில் வந்து இன்னெரிட் இப்படி தான் பண்ணுவோம். இப்போ ஜாவாவாக இருந்தால் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஜஸ்ட் இப்படி ப்ராக்கெட்டில் வெர்ஷன் 1 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு நடுவில் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிரும். இப்போ வெர்ஷன் 2 அப்படிங்கிறது வெர்ஷன் 1லேருந்து இன்னெரிட் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ். இதுக்குள்ளே திரும்பவும் பாருங்கள், நான் வந்து இங்கே என்ன நேமில் இருக்கோ அதே நேமில் திரும்பவும் நான் இங்கே எழுதி கலர் எல்லோன்னு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். அதே மெத்தட் நேம் ப்ளஸ் அதே ஆர்குமெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் உள்ளே கொடுக்குறதும் அதே ஆர்குமெண்ட்டாக இருந்து அதே மெத்தட் நேமாக இருந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா இது மெத்தட் ஓவர் ரைட். இப்போ இந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா, இன்ஸ்டன்ஸ். அதாவது இது எப்படி நான் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். இதே அதுக்கு -1 இப்போ ஒரு ஃபஸ்ட் வெர்ஷன் ஆப்பே டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நியூ ஃபங்க்ஷனாலிட்டி என்ஜாய் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒரு இன்னெரிட்டன்ஸில் வந்து நம்ம மல்டிபிள் சைல்டு கிளாஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதில் கடைசி சைல்டு கிளாஸ்க்கு தான் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்.
அப்பதான் அந்த இருந்த பேரண்ட்ல இருந்து அத்தனையோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதுல வந்து நான் வந்து செகண்ட் வெர்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் வெர்ஷன் 1ஓடது பிளஸ் வெர்ஷன் 2ஓடது ரெண்டோட ஃபங்க்ஷனாலிட்டியுமே என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க வெர்ஷன் 1க்கு பண்ணீங்கன்னா இது மட்டும் தான் பண்ண முடியும். இதே வெர்ஷன் 2க்கு பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற இப்போ இதுலயே 10 மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 5 மெத்தட் இருக்குன்னா மொத்தம் 15 மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா தாத்தா அப்பா பேரனு சொத்து அப்படியே வருது இல்லையா? ஸோ கடைசியாக பேரனை பிடிச்சா போதும், அப்பாவோட சொத்து தாத்தாவோட சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதனால தான் அது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வெர்ஷன் 2க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த பட்டன் மெத்தடை நான் இன்வோக் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் என்ன அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு. கரெக்ட், கலர் எல்லோ தான் வரும். ஓகே, ஸோ ஏன்னா நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டோ வந்து வெர்ஷன் 2 இந்த கிளாஸ்க்கு, அதுக்கப்புறம் அதோட ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி பட்டன்னு கால் பண்ணனா கண்டிப்பாக கலர் எல்லோ தானே வரும். இது நீங்கள் நார்மலாகவே செஞ்சிடலாமே, இதுக்கும் மெத்தட் ஓவர் ரைடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு வந்து கொஷின் ஏறும். எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட மெத்தட் இன்வொர்க் பண்ணால் அதுதானே வந்தாகணும் அப்படின்னு நீங்கள் இப்போ கொஷின் கேட்கலாம். இப்போ இதில் என்ன ஒரு சேஞ்ச்னா, இந்த வெர்ஷன் 2 கிளாஸில் நான் வந்து என்னோட மெத்தட் நேமை மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இதை நான் மாற்றிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நான் இங்கே எங்கேயுமே மாற்றலை. இங்கே ஜஸ்ட் ஒரு 1ன்னு போட்டேன், மெத்தட் நேமை மாற்றிட்டேன். இங்கே வந்து வெர்ஷன் 2க்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு, அந்த ஏ வச்சு பட்டன் கால் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த எரருமே இல்லை. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும்னா கலர் ரெட்னு ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனாலிட்டி போயிடும். என்னன்னா இங்கே ஏன் உங்களுக்கு எரர் வரல, ஏன்னா பட்டன்கிற மெத்தட் வந்து வெர்ஷன் 2க்குள்ளேயே இல்லையே, ஆனால் நீங்கள் இங்கே அதோட ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணியிருக்கீங்க, எரரே வரல அப்படின்னா இது ரெண்டும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஓகே, நீங்கள் வெர்ஷன் 2க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் நீங்கள் வந்து வெர்ஷன் 1ஓட கிளாஸோட மெத்தட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் அதை பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். இப்போ நான் இந்த வெர்ஷன் 1 இங்கிருந்து தூக்கி விட்டுட்டேன்னு வைங்களேன், எனக்கு வந்து இங்கே எரர் வரும், ஏ டாட் பட்டனில் எரர் வரும். ஏன்னா இப்போ இந்த கிளாஸ்க்கும் அந்த கிளாஸ் வேறு என்னென்னமோ வேறு ரெண்டு தனி ஃபைல் மாதிரி. ஆனால் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ இங்கே என்னென்னா மெத்தட் ஓவர் ரைடே ஆகலை. நீங்கள் வந்து கஷ்டமாக கோடு எழுதியிருக்கீங்க, ஆனால் எழுதியும் திரும்பி பழசே ரன் ஆகுது அப்படின்னா கரெக்டான கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த கிளாஸ்க்குள்ளே எந்த மெத்தடில் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ கரெக்டான மெத்தடை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும் இல்லையா? நீங்கள் அதை பண்ணலை. ரியல் டைமில் இதுதான் பண்ணுவோம். ஒரு எந்த கிளாஸில் அந்த அல்காரிதம் இருக்குன்னு பார்ப்போம், அதுக்குள்ளே எந்த மெத்தடுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு பார்த்து ஒரு தனி சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி முடிச்சிருவோம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள், ஹை லெவல் எக்ஸாம்பிள். இப்போ நான் இது இப்போ எத்தனை டைம் ரன் பண்ணாலும் எனக்கு கலர் எல்லோ வராது. ஏன்னா நான் ஏன்னா இப்போ திரும்ப வேணா பட்டன் 1 நான் திரும்ப தனியாக கால் பண்ணணும், ஏ டாட் பட்டன் 1 கால் பண்ணனா வரும். ஆனால் அப்படி நம்ம பண்ணக்கூடாது, அஜெண்டா இல்லை. ஸோ எனக்கு வந்து நியூ ஃபங்க்ஷனாலிட்டி நான் எதுவுமே இன்வென்ட் பண்ண வேணாம், எனக்கு வந்து பழசு இருக்கிறத வந்து ஓவர் ரைட் தான் பண்ணணும். அப்படிங்க போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த கிளாஸோ அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ளே என்ன மெத்தட் நேம் இருக்கோ அதே மெத்தட் நேமில் நீங்கள் இங்கே எழுதணும். அப்போ தான் அது ஓவர் ரைட் ஆகிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள், எல்லோ வரும். ரைட். ஸோ இந்த வீடியோவோட அஜெண்டாவே வந்து பாலிமார்பிசம்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான். ரெண்டு ஒன்று தான். ஸோ இந்த வீடியோவோட அஜெண்டா முடிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுக்குறோம். நிறைய டெக் இருக்குது, பைத்தான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டெக்னாலஜி வீடியோஸ் இருக்குது. ஜஸ்ட் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com.